பிரம்மாண்டமான வீடியோ. 200 காடை எண்ணெயில போட்டு பொரிச்சு பிரியாணி செய்ய போறோம். பிரியாணி செய்யறாங்க, சாப்பிட வாங்க. நம்ம சேனல்ல வாழ்க்கை உள்ளவங்களுக்கும் விருத்த உள்ளவங்களுக்கும் இன்னைக்கு செம்மையா காடை பிரியாணி செஞ்சு அசத்த போறோம். என்ன சாப்பிடுறீங்க? பிரியாணிக்கு சாப்பாடு வடிக்கிறதுக்கு உல வைக்க தண்ணி ஊத்திக்கலாம். உல தண்ணியில பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். சாப்பாடு நல்லா உதிரி உதிரியா வர்றதுக்காக எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். எப்போவுமே காடை பிரியாணிக்கு நம்ம இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி வதக்கி நம்ம காடையவும் போட்டு வதக்கி தான் பிரியாணி செய்வோம். இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலில் வந்து இன்னைக்கு செய்ய போகிறோம். அது எப்படி செய்ய போறோம்னா, காடையை வந்து நம்ம மசாலா சேர்த்து நல்லா எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் லேயர் மாதிரி பிரியாணி பண்ண போகிறோம் இன்னைக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காடையை வந்து நல்லா மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். முதல்ல கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிறோம். அடுத்தது இஞ்சி விழுது சேர்த்துக்கிறோம். அடுத்தது பூண்டு விழுது சேர்த்துக்கிறோம். காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம். அப்படியே மேலாக தூவி அப்படியே மேலாக உப்பு தூவி எண்ணெயில் போட்டு பொரிச்சு 65 மசாலா சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். மசாலா உதிராம இருக்கிறதுக்கு எண்ணெய் ஊத்திக்கிறோம். லெமனை மேலோட்டமா புழிஞ்சு விட்டுக்கலாம். அடுத்ததா உப்பு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். எங்களுக்கு தெரியும், நாங்களும் நக்குவோம். மேலாட்டமா லேசா தண்ணி தெளிச்சுக்கலாம். அப்புறம் ஏன் சரி
கொதிக்க போகுது, அரிசி ஊற வைக்கலாம். பாத்திரம் கழுவணும்ல, சும்மா லூசா நீனே. ஒரு கடையா இப்ப காடையை தள்ளி விடு. காடைக்கு வலிக்க போகுது. கலவை போட்டுருக்காங்கப்பா. மசாலா வந்து நல்லா 1/2 மணி நேரம் ஊறணும். இப்போ மூடி போட்டு வச்சுக்கலாம். உலை நல்லா கொதிச்சிருச்சு. ஊற வச்சு அரிசியை சேர்த்துக்கிறோம். ஒழுமா காடை பொரிக்க சுத்தமான கல்லெண்ணெய், சாப்பாடு வந்து பிரியாணிக்கு 1/2 வேக்காடு தான் வேகணும். 1/2 வேக்காடு வந்துருச்சு. இப்போ வடிச்சிக்கலாம். அதை எங்க தாத்தா இதுல போறாரு. காடை லேயர் பிரியாணி பண்ணுறதுக்கு முதல்ல கிரேவி பண்ணிக்கணும். இப்போ அதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நெய் ஊற்றிக்கலாம். பட்டை கிராம்பு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கிறோம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி புதினா போட்டுக்கிறோம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டுக்கிறோம். இஞ்சி விழுது சேர்த்துக்கலாம். பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். நல்ல ஒரு வாசனைக்கு மல்லித்தூள். கமகமக்கும் பிரியாணி மசாலா, வீட்டு குழம்பு மசாலா, தேவையான கல் உப்பு, எலுமிச்சம்பழம் சாறு ஊத்திக்கிறோம். தயிர்,
அம்மா அது சேர்த்து விழுந்துரும் நீ அந்த பூனை பக்கத்துல சாப்பிடாது பார்க்கல போல அது வெறும் எலும்பு உடுத எப்படி இதுதான் நம்ம கேரக்டர் 10 வாரம் புடுங்க கறியா நான் பஸ்லெட் எடு மூக்கிட்ட காட்டி காட்டி எடுக்கிறேன் இவர் அங்க ஒன்று இருப்பாரு இப்போ லேயர் பிரியாணி பண்ணுறதுக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கிக்கலாம். முந்திரி பருப்பை எண்ணெயில பொரிச்சிக்கலாம். வெங்காயத்தை பொரிச்சிக்கலாம். லேயர் போட்டுக்கிறோம். காடை லேயர் பிரியாணி பண்றதுக்கு பொரிச்ச காடை ரெடியா இருக்கு, பொரிச்ச வெங்காயம் ரெடியா இருக்கு, ரைஸ் ரெடியா இருக்கு, புதினா கொத்தமல்லி ரெடியா இருக்கு, பொரிச்ச முந்திரி பருப்பு ரெடியா இருக்கு, கிரேவி ரெடியா இருக்கு. இப்ப லேயர் போட்டுக்கலாமா? போட்டுக்கலாமே. ஃபர்ஸ்ட் ரைஸ் போட்டுக்கிறோம். ரைஸ் நல்லா அரைச்சுக்கிறோம். சாப்பாட்டு மேல கிரேவி போட்டுக்கலாம். அடுத்தது பொரிச்ச காடையை போட்டுக்கிறோம். புதினா போட்டுக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம். பொரிச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பொரிச்ச முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எப்படி எல்லாமே சேர்த்தோமோ அதே மாதிரி அடுத்தடுத்த லேயர் வந்து போட்டுக்கலாம். இப்போ சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாமே சேர்த்தாச்சு. கடைசியா வந்து எல்லோ ஃபுட் கலர் சேர்க்கிறோம். இப்போ காடை பிரியாணிக்கு அழகா லேயர் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை எடுத்து தம்ல போட போறோம். ஒரு 1/2 மணி நேரம் தம்ல இருக்கணும். தம்முன்னு புடிங்க. அங்க நெருப்புல கால வச்சிருக்கீங்க. இந்த தம்மு இருக்கு. அது இது பாக்கறாங்க பிரியாணி வந்து. ஹீரோயின் என்ன பிடிக்குற? இது எங்க கொண்டு போய் கொடுத்தது? இது நெருப்பு. நானும் பிடிக்கிறேன். என்ன பிரியாணி? காடை லேயர் பிரியாணி செம்மையா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கட்டு கட்ட போறோம். கட்டுங்க. காடை லேயர் பிரியாணி நல்லா சூப்பரா இருக்குது. காடையை பொரிச்சு பிரியாணில சேர்த்தது நல்ல ஒரு சுவையா இருக்கு. தீனி பண்டாரமே சொல்லலாம். அங்க என்ன அமுக்கிட்டே இருக்க? காடை லேயர் பிரியாணி வேற லெவல்ல இருக்கு. இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்ல. ஒரு புது சுவையில இருக்கு. ரொம்ப அருமையா இருக்கு. காடை லேயர் பிரியாணி நல்லா கலர்ஃபுல்லா நல்லா சும்மா காரசாரமா இருக்கு. ஹைதராபாத் பிரியாணி சாப்பிட்ருக்கேன், ஆம்பூர் பிரியாணி சாப்பிட்ருக்கேன், தலப்பாக்கட்டு பிரியாணி சாப்பிட்ருக்கேன், மலபார் பிரியாணி சாப்பிட்ருக்கேன். இந்த மாதிரி ஒரு லேயர் பிரியாணி நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. இப்போதான் சாப்பிட்ருக்கேன். இது ஒரு புதுவிதமான சுவையில் இருக்குது. நல்ல ஒரு சூப்பராகவும் இருக்குது. நீங்கள் அவளுடன் எதிர்பார்த்த இந்த வீடியோ இத்துடன் முடிவடைகிறது. மீண்டும் ஒரு பிரம்மாண்டமான வீடியோவில் சந்திப்போம். பாய். Tadi yang
விடாதீங்க. எங்களுக்கு